ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிவிஸ் மெனு கார்ட். இந்த வீடியோவில் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பிரியாணி மசாலா, மட்டன் குழம்பு மசாலா, கரம் மசாலா இது எல்லாம் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா. ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் கொத்தமல்லி, 10 காஞ்ச மிளகா, அப்புறம் கலருக்காக 3 காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. கொத்தமல்லி எல்லாம் நல்லா வறுபட்டு கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 பீஸ் கல்பாசி, 2 நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாதிபத்திரி, 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 ஏலக்காய், 8 கிராம்பு, 3 பிரியாணி இலை. இதை லைட்டாக பிச்சு சேர்த்துக்கோங்க, அப்படின்னா நல்லா வறுபடும். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப வறுபடணுன்ட்டு இல்லை. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பவுடர் பண்ணிக்கலாம். இதை அரைக்கும்போது இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், பிரியாணி மசாலா ரெடி பண்ணியாச்சு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது எதுவுமே நம்ம சேர்க்காம கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே பிரியாணி மசாலா டேஸ்ட்டில் இந்த மசாலா பவுடர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மட்டன் மசாலா பவுடர். இதை நீங்கள் மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், மட்டன் சுக்கா இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் கொத்தமல்லி, 8 காஞ்ச மிளகா, கலருக்காக 2 காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கொத்தமல்லி எல்லாம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கொத்தமல்லி எல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் கசகசா, 2 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கருவேப்பிலை எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைக்கும்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், மட்டன் மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய மட்டன் குழம்பு மசாலா பவுடர் டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் குழம்பு செய்யும்போது இல்லைனா சுக்கா, வறுவல் இது செய்யும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கரம் மசாலா பவுடர். இது நம்ம குருமா செய்யும்போது இல்லை மட்டன் சிக்கன் கிரேவி எல்லாம் செய்யும்போது ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா, கலருக்காக 2 காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி எல்லாம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 10 ஏலக்காய், 8 இன்ச் பட்டை, 20 கிராம்பு, 2 ஜாதிபத்திரி, 4 நட்சத்திர சோம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை. அவ்வளோதான், இதெல்லாம் வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கரம் மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெஜ் குருமா இல்லைனா மட்டன் சிக்கன் கிரேவி எதுவும் செய்யும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா எல்லாத்தையும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிவிஸ் மெனு கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.